ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன் எப்படி கிளாத்தை வந்துட்டு ஃப்ரேமில் செட் பண்ணணும் அப்படின்னு. நாளைக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு நமக்கு செயின் ஸ்டிச்சுக்கு, த்ரெட்டுக்கு, நீடிலுக்கும் எப்படி கை மூமெண்ட் ஆகணும் அப்படின்றத நான் நெட் கிளாத்தில் போட்டு காமிச்சிடுறேன். அப்படியே நான் ஃப்ரேம் செட் வீடியோ 2 போட்டிருக்கேன். பட் இது கிளாஸ்னு வரும்போது நம்ம ஆர்டர் பை ஆர்டராக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்க ஃப்ரேமை வந்துட்டு கீழே வச்சுக்கிறேன். மேலே வந்துட்டு நட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரேமை வந்துட்டு மேலே எடுத்துடணும். அடியில் வந்துட்டு ப்ளைனாக இருக்க ரிங் டைப்பில் இருக்க ஃப்ரேமை தான் வைக்கணும். வச்சுட்டு மேலே இந்த மாதிரி கிளாத்தை போடுங்க. போட்டதுக்கப்புறம் இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், டைட் பண்ணுற ஸ்க்ரூ டைட் பண்ணுற பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்ட்டை ரெண்டாவதாக வச்சு ஃபிட் பண்ணுங்கள். இப்படி நல்லா ஃப்ளாட்டான தரையில் உக்காந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு திருப்பி போடணும். இதை ஃப்ரேமை வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் சைட் திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஹேண்ட் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக மூவ் ஆகுமோ அந்த ஹேண்டை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு வெளியே வந்து நீங்கள் கிளாத்தை வந்துட்டு வெளி சைட் பார்த்து இழுக்கணும். அதாவது உள்ளே இருக்க கிளாத்து டைட்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம 2 ஹேண்டை வச்சு மூமெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிளாத்தில் உள்ளே இருக்க ஃப்ரேமை பிடிச்சிட்டு வெளியே இருக்க கிளாத்தை வந்துட்டு இழுக்கணும். இப்படி நீங்கள் இழுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஃப்ரேமில் இருக்க கிளாத் வந்துட்டு டைட்டாக ஃபிட் ஆயிரும். இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு நான் நெட் கிளாத் வச்சுட்டு ஸ்டிச் போடும்போது கை கீழே எந்த மாதிரி மூமெண்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து கிளாஸஸ் பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வாட்ச் பண்ணி வீடியோ பார்த்து ஆரி டு பேசிக் டு ப்ரொஃபஷ்னல் வரைக்கும் முடிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். வில்லிங் இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்குற ப்ராக்டிஸ் வீடியோ எல்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஆரி ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்டில் தான் நம்ம அந்த ஃப்ரேமை வந்துட்டு வச்சுட்டு அடியில் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுவோம், கையை மூவ் பண்ணி. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பின் போட்டு பின் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம வந்துட்டு ஆரி ஃப்ரேமில் செட் பண்ணணும் கிளாத்தை. இந்த மாதிரி தான் மேலே ஸ்டாண்ட் வச்சு நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரி கிளாஸில் நம்ம 45 ஸ்டிச்சுக்கு அபோவ் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்துட்டு ஓரலாக காட்டிடுறேன். ஒன்று ஒன்றா காட்டியிருக்க முடியாது, நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ நான் ஓரலாக இப்போ நோட்டை வச்சு காமிச்சிட்றேன். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே தான் நீங்கள் பழகுவீங்க. நாளையிலிருந்து நம்ம ஸ்டிச்சஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.